твой работник. Я твой слуга, я твой работник. We are programmed just to do anything you want us to. We are the robots. We are the robots. We are the robots. We are the robots. We're functioning automatic, and we are dancing electronic. We are the robots.
எடுத்துக்கு என்ன இருந்தாலும் எடுத்துட்டு போயிருந்தீங்க. Beloved teachers, parents and my dear students. Pongal makes the beginning of a season of prosperity, love and happiness. May it bring you all your desire. Now I invite Mrs. Hemala Devi to welcome the guest by a welcome speech. Good morning to one and all present here. I am very happy to welcome you all to our Pongal celebration. Pongal is the harvest festival that teaches us to thank the sun god, nature and farmers for their hard work. We welcome our chief guest, A. Jajahan, ex-town chairman, Qadar Maidin, head of the Jamaat, Muhammad Iqbal, member of Paliwasal, Muhammad Miran, ex-councillor, Father J. Suratnam. Welcome you all, sir. We welcome our respected chairman, sir. We welcome our well-wisher, Mr. Durai Pandian, sir. We welcome our respected principal, ma'am, teachers and parents, my dear students. Today we have gathered here to celebrate our culture with joy and happiness. Let us enjoy the program and celebrate this festival together. Once again, I warmly welcome you all and wish everyone a happy Pongal. Thank you.
இன்று நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சமூக பெரியோர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்துள்ள மதிப்புமிகு அண்ணன் ஷாஜகான் டவுன் சேர்மன் அவர்களே, எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது ஆசான் அருமைமிகு காதர் மைதீன் சார் அவர்களே, நான் அவரோட ஸ்டூடெண்ட்டு. முதல்ல உங்களுக்கு நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் சார்கிட்ட படித்தேன். சார்கிட்ட உங்களை மாதிரி இல்லை, சார்கிட்ட நான் நிறைய உதவியெல்லாம் வாங்கியிருக்கேன். சார்கிட்ட நான் நிறைய உதவியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்விழாவிற்கு வருகை இருந்துள்ள மதிப்பிற்குரிய நண்பர் முகமது இக்பால் அவர்களே, அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. நானும் அவர் பள்ளி தோழர். அவர் நல்லா படிப்பார், நான் ஸ்மாராக தான் படிப்பேன். அவர் அடி கம்மியாக வாங்குவார், நான் கொஞ்சம் கூட வாங்கியிருப்பேன். நமது பள்ளியினுடைய என்றென்றைக்கும் விசுவாசியான மதிப்பிற்குரிய முகமது மீரான் முதுகுளத்தூர் பேரூராட்சி கவுன்சிலர் அவர்களே, நமது பள்ளிக்காக எப்பொழுதும் கடவுளை பிரார்த்திக்கின்ற மதிப்பிற்குரிய சகோதரர் ஜெயசரித்திரம் சார் அவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்களே, பள்ளியினுடைய என்னடா அவனுக்கு மட்டும் அவ்வளோ கைதட்டிய சரி. மதிப்பிற்குரிய பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களே, பெற்றோர்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களுடன் கூடிய இனிய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது பொங்கல் திருநாள். சின்ன வயசில் இப்போ உங்களுக்கெல்லாம் பொங்கல் திருநாளுங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. பெருசாக வீட்டில் முன்னாடி நினச்சிவாங்க பொங்கல் மட்டும் வைப்பாங்க. ஒரு சில வீடுகளில் வீட்டுக்குள்ளே போய் பொங்கல் வச்சு வெளியில் வச்சு முடிஞ்சால் சாமி கும்பிட்டு என்ன செய்வாங்க, எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி முத்தம் இல்லை. இப்போ வீட்டுக்கு முன்னாடி முத்தம் இல்லை. முத்தம்ங்கிறது தெரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு முன்னாடி டெய்லி அந்த சாணி துளிக்கிறது, அதில் கோலம் போடுறதா முற்றம். இப்போ நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்வாங்க, 2 பைக்காரன் வந்து ஏற்றிட்டு போயிடுவான், 2 டிராக்டர்காரன் வந்து ஏற்றிட்டு போயிடுவான் டவுனுக்குள்ளே. இன்னும் எங்கள் ஊர்களில் எல்லாம் இந்த முத்தம் இருக்குது, நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே சொன்னாங்க, மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள். அறுவடை திருநாள், தை திருநாளுங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தைக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, இப்போ அறுவடை நடக்குதா இல்லையா? ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள், அறுவடை நடக்குதா இல்லையா? அந்த அறுவடையிலேருந்து கிடைக்கக்கூடிய நெல்மணிகளை வச்சு அதிலேருந்து அரிசி குத்தி முதல்ல என்ன செய்யணும், சர்க்கரையோடு சேர்ந்து பொங்கல் கிண்டி இந்த விவசாயத்துக்காக பாடுபட்ட காளை மாடு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? காளை மாடு பார்த்துருக்கீங்களா இல்லையா? காளை மாடு பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த நாங்கள் வச்சுருக்க பட்சத்தில் இந்த காளை மாடு தான் நீங்கள் பார்க்க முடியும் கூட இன்னும் ஃபியூச்சரில். காளை மாடுங்கிறத என்ன செய்யுது, உழவுக்காக பயன்படக்கூடிய மாடு. உழவர் கூடவே இப்போ பொங்கலை வீட்டில் கேஸ் அடுப்பில் வச்சு சுவைச்சிட்டு போயிடுவீங்க, சரிங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க முந்தி, பொங்கல் அன்னைக்கு கரும்பு திங்கலைன்னா அடுத்த பிறவியில் கழுதையை பெறப்படான்னு சொல்லுவாங்க. அதனால் கட்டாயமாக கரும்பு திங்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க அந்த காலத்தில், சரிங்களா? நாளைக்கெல்லாம் கரும்பு சாப்பிடுங்க, சரியா? இந்த விழாவிற்கு வருகை வந்துள்ள அனைத்து சமூக பெரியோர்களையும் வருக என வரவேற்று இந்த பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Of the chief guest. I request our chairman sir to felicitate the chief guest with a shawl.
Next, Chairman sir are felicitating Chief Guest Kader Maideen sir. Now our Chairman sir is felicitating J.C. Ratnam sir. Now our Chairman sir is felicitating Nahur Meeran sir. Now our Chairman sir is felicitating Muhammad Iqbal sir. Sir will felicitate with the shawl now. From Tandi TV. குவாலிட்டி கையில் பிடிக்கவா அப்படியே இருக்குமா Manihandan from News 7. Murthy from News Tamil. Vanakkam Tamilagam Mani. Senthil Kumar from Dinat Tamil. அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கண்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்பது முதுகுலத்தூனுடைய ஒரு ஆலமரமோல் வீற்று கொண்டிருக்கும் நமது நிறுவனர் அவர்களுக்கும் அந்த ஆலமரத்தினுடைய கிளைகளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அத்தான் துரைப்பாண்டியன் ஆசிரியர் அவர்களுக்கும் அந்த ஆலமரத்தின் கிளைகளுக்கும் மத்தியில் சிறப்பாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய இலைகளாகவும் பழங்களாகவும் காய்களாகவும் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் மற்றும் நமது சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருக்கக்கூடிய பேராட்சியினுடைய சேர்மன் மற்றும் எங்களது பள்ளியினுடைய தலைவர் மற்றும் முகமது இக்பால் அண்ணன் மற்றும் பாஸ்டர் ஐயா அனைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா பள்ளிகள்லையுமே ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அது மாதிரி நம்ம கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நான் வெளியூர்களில் பார்த்துருக்கேன் கொண்டிருக்கேன், ஒரு சில பள்ளிகளில் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம முதுகுலத்தூரை பொறுத்த வரைக்கும் சிறப்பம்சம் என்னென்னா, அந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய விழாக்கள் பொதுவாக அது தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும், ரம்ஜான் பண்டிகையாக இருக்கட்டும், பொங்கல் திருநாளாக இருக்கட்டும், எந்த பண்டிகையாக இருந்தாலும், கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி அனைத்து மதம் சார்ந்த பண்டிகைகளையும் சிறப்பாக அந்தந்த தலைவர்களை அழைத்து அதற்குண்டான மகத்துவத்தை உணர்த்தும் வகையில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணாக்கர்களின் பிள்ளைகளினுடைய எண்ணங்களில் பழைய நினைவூட்டல்களை புதுப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நடத்தி இந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியூட்டக்கூடிய ஒரு மிக பெரும் பேசும் பொருளாக இங்கே இருக்கின்றது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கூலில் இதெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரியல. நான் நெகிழ்ச்சியாக சொல்கிறேன்,
நம்ம கண்ணா ஸ்கூலில் எல்லா ப்ரோக்ராமும் நடக்குது. நான் பல ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன், ஆனால் பேரண்ட்ஸாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்திருக்கேன்டா அது கவுன்சிலராக கூட நான் வரல. நானும் இங்கே படிக்கக்கூடிய எனது பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸாக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். எப்பவும் லஞ்சு கொண்டுட்டு வருவேன், அதே மாதிரி லஞ்சை கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டாக உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மத பாகுபாடு கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது, இனப்பாகுபாடு கிடையாது, கொள்கை பாகுபாடு கிடையாது. முக்கியம், ஒரு பள்ளியினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய தூண்களாக இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் என்ன எடுத்தோம்னா, மதம், இனம், மொழி, கொள்கை. இந்த 4 தூணு தான் இந்த ஸ்கூலினுடைய முக்கிய சாராம்சமாக நான் நினைக்கிறேன். நெகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு இந்தியா. இது யாராலும் மறுக்க முடியாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் அனைத்து மதத்தினரும் அனைத்து இனத்தவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு இந்தியா. அந்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு மிக பெரும் பாரம்பரியமிக்க ஒரு மாநிலம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மற்ற மாநிலங்களில் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு டெய்லி செய்திகள் கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். இடையில இருக்கிற எல்லாருக்கும் என்னை விட அதிகமாக தெரியும். நம்ம மாணவர்களுக்கு செய்திகள் தினமும் பார்க்கணும். அப்போ அந்த செய்திகளை பார்க்கும்போது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் ஒற்றுமையாக சிறப்பாக மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக தோழன் தோழிகளாக ஒற்றுமையுடன் விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக நமது தமிழ் தேசம் தனி தேசமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய சில செயல் திட்டங்கள், நடைமுறைகள். இப்போ ஒரு பொங்கல் பண்டிகை அப்படின்னா இது இந்துக்கள் மட்டும் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய பண்டிகை கிடையாது, எல்லாரும் கொண்டாடக்கூடியது தான். இதுக்கு பொதுவாக தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, தமிழர் திருநாள். தமிழர் திருநாளை எல்லாருமே விவசாயம் பார்க்கக்கூடிய எல்லாருமே முதல்ல ஒரு 2 மாதங்களுக்கு முன்னே அதை நம்மளுடைய பயிரை விதைச்சி அறுவடை செய்யக்கூடிய இந்த மாதமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதமாக நம்ம அதுக்கு அந்த விவசாயிகள் அந்த உழைப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் அந்த பொங்கல் திருவிழா பார்க்கப்படுகிறது. அப்போ விவசாயம் எல்லா மதத்தினரும் செய்கிறோம். இந்துக்கள் விவசாயம் பண்ணுவோம், முஸ்லீம்கள் விவசாயம் பண்ணுவோம், கிறிஸ்தவர்கள் விவசாயம் பண்ணுவோம், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் விவசாயம் பண்ணுவோம். அப்போ இது பொதுவான ஒரு திருவிழா. ரம்ஜான் பண்டிகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்லீம்கள் கொண்டாடுவோம், தீபாவளி எடுத்துக்கிட்டோம்னா இந்துக்கள் கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பண்டிகையிலையுமே ஒவ்வொரு மதத்தினுடைய தொடர்புகள் டச் இருந்து கொண்டே இருக்கும், அதை யாராலும் மறுக்க முடியாது. தீபாவளிக்கு நாங்கள் வெடி வெடிக்காமல் இருக்கோமா? முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் வெடிப்போம். அது மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடாமல் இருக்காமல், நியூ இயர் கொண்டாடாமல் இருக்கோமா? எல்லாரும் கொண்டாடுறோம். ரம்ஜான் பண்டிகைங்கும் போது நமது உறவினர்களுக்கு நம்ம தோழர்களுக்கு மெயினாக சொல்லக்கூடியது பிரியாணி. அப்போ நம்ம அதை பகிர்றோம். எங்கள் மச்சான் அடிக்கடி சொல்லுவாங்க, துரைப்பாண்டியன் மச்சான் இந்த எல்லா விழாவிலையும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி அன்பு தோழர்களா, ஏன் மச்சான் மாப்பிள்ளை இப்போ துரைப்பாண்டியன் சார் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன் மச்சான் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த உறவு தான். எல்லாரும் அப்படித்தான், நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படித்தான். ஒவ்வொரு இனத்தவரும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்து அவங்களுடைய உறவுகளை வைத்துக்கொள்கிறோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒற்றுமையாக இருக்கோம். இது என்றென்றைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த பொங்கல் திருநாளில் இருந்து நம்மளுக்குள்ளே சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் நம்ம அதை மாற்றிக்கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும். ஒன்று. ரெண்டாவது, ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அதாவது கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம்.
செல்வம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சிருக்கலாம், சொத்து சுகம் சம்பாதிச்சிருக்கலாம், மக்களை சம்பாதிச்சிருக்கலாம், நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்மளோட இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆயுசு முழுக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பின் தொடர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு செல்வம் அப்படின்னா கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை கைப்பற்றி கொள்ள வேண்டும். எங்களையெல்லாம் எங்கள் காலத்தில் எங்கள் தாய் தகப்பனார்கள் படிக்க வைக்கும் பொழுது பெரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அப்போல்லாம் 10 பைசா 20 பைசா செலவுக்கு கொடுத்து விடுவாங்க. அதை நான் எங்கள் அத்தாட்ட ஒரு 10 பைசா வாங்கிட்டு வருவேன், எங்கள் அத்தா இல்லாத நேரம் எங்கள் அண்ணன்ட்ட ஒரு 10 பைசா வாங்கிட்டு வருவேன். அப்போலாம் ஏமாற்றி வாங்கி தீப்பண்டை வாங்கிதுங்கிறக்காண்டி. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு குழந்தைகளுக்கு அன்றாட செலவுக்கே ஒரு 100 ரூபா செலவழிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு. பிள்ளைகளுடைய அபரிதமான வளர்ச்சியும் இருக்குது. அப்போ சாதாரணமாக 100 ரூபா செலவழிச்சு இந்த செலவுகளுக்கு நம்மளுக்கு கொடுத்து விட்றாங்க. அப்போ பல லட்சங்களை பல ரூபாய்களை கொட்டி நம்ம பெற்றோர்களும் படிக்க வைக்கிறாங்க. அதை விட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பள்ளி நிர்வாகம் நடத்துகிறோம், ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை ஒரு வணிக நிறுவனமாக நினச்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பெருமைக்கு சொல்லக்கூடாது, நம்ம நிறுவனரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் எவ்வளோ செலவாகும், இவ்வளோ பெரிய பிளே கிரவுண்டை எவ்வளோ சுத்தமாகவும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது, டீச்சர்ஸுக்கு உரிய ஒரு ஊதியம், அது மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு அவங்க அந்த அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவை ஒவ்வொன்றையும் உயர் அதிகாரிகளை கொண்டு வந்து இந்த ஆண்டு விழா செலிப்ரேஷன் மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பல நிகழ்ச்சிகளை பல லட்சங்களை செலவழித்து ஒரு கெஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு விழா நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பல லட்சங்கள் செலவழிக்கணும். அப்படி செலவுகளை எல்லாம் செலவழித்து பார்த்து ஒரு மிகையானன்னு சொல்ல முடியாது, மிதமான ஒரு ஃபீஸில் இந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கையிலேருந்து காசு போட்டு தான் இதை நடத்த முடியுன்றது என்னுடைய கணிப்பாக தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு வணிக நிறுவனங்கள், அதாவது ஒவ்வொரு பள்ளி கல்வி நிறுவனங்கள் வருமானத்தை நோக்கியே கூட செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளும் மாணாக்கர்களும் சிறப்பான முறையில் நல்ல முறையில் படித்து மென்மேலும் வளர்ச்சி பெறணும். ஒரு பெற்றோருடைய ஆசையாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எனது பிள்ளையினுடைய தந்தைகளாக உங்கள் எல்லாருடைய பெற்றோர்களுடைய ஒரு கருத்தாக நான் ஒன்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா படிக்கணும், எல்லாரும் நல்லா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி படிக்கிறதுக்கு அரசும் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு படிக்கணும், மென்மேலும் படிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு, இன்னும் வருங்காலங்களில் அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா வள்ளுவன் ஐயா சொன்ன மாதிரி சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். நம்ம ஒரு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் பயனுடையதாக இருக்கணும், அதை கேட்குறவங்களுக்கும் பயனுடையதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சொல்லக்கூடாது. அப்படின்றத இன்னும் ஒரே ஒரு சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். இப்போ சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் பேசின ஒரு ஸ்பீச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொர்க்க நரகங்கிறது மதங்கள் ஒவ்வொரு மதங்களை பொறுத்து அவங்களுக்கு ஒரு கோட்பாடோடு சொல்லியிருப்பாங்க. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம்னா இப்படி இருக்கும், இந்துவில் இப்படி இருக்கும், கிறிஸ்டினில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு எதார்ச்சையான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக நான் ஒன்று சொல்கிறேன். சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்குன்ட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. வாபா உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொர்க்கத்தை அந்த அலங்கரிக்கக்கூடிய ஒரு நபர் அதை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. சொர்க்கத்தில் பார்த்தா நிறைய பெரிய பூஞ்சோலைகள், மாட மாளிகைகள், பண்டங்கள், பலகாரங்கள், உணவு பழகங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இவங்களுக்கு பிடித்தமான அனைத்துமே அந்த சொர்க்கத்தில் இருக்குது. அதே நரகத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அந்த நரகத்துலேயும் பார்த்தா அதே மாதிரி பண்டங்கள், பலகாரங்கள், மரங்கள் எல்லாமே இவங்களுக்கு பிடித்த அனைத்துமே இருக்குது. அப்போ கேட்குறாங்க,
அந்த சொர்க்கமும் நரகமும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இதில் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சொர்க்கத்தில் இருக்க எல்லாம் நரகத்தில் இருக்குது, நரகத்தில் இருக்கிற எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கே, அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் காட்டு அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. காட்டும்போது அப்போ அந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்க நரகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே எப்படின்னா பெரிய பெரிய அண்டாவில் பெரிய பெரிய கரண்டிகளோட உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை வந்து அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த பெரிய கரண்டியாக இருக்குது, அது அண்டா பெரிய பாத்திரமாக இருக்குது, அந்த பாத்திரத்துக்குள்ளே ஓட்டி அள்ளி சாப்பிட்றதுக்கு முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அள்ளி அள்ளி குத்திக்கிட்டு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு அந்த பாத்திரமும் பழுதடைஞ்சு போயிடுது, அந்த பல உணவு பதார்த்தமும் வீணாக போய் யாருக்குமே உணவு கிடைக்காம போயிடுது. போட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க அந்த உணவையும் வீணாக்கிடுறாங்க, அந்த பந்தமும் எல்லாமே வீணாக போயிடுது. அங்கே அடி தேடி எல்லாமே உருவாயிடுது. அப்போ நரகத்தில் இருக்கிறவங்க நிம்மதி இல்லாமல் கிடைச்ச உணவையும் சாப்பிட முடியாமல் ஒரு யதார்த்த நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே கஷ்டம்தான் படுறாங்க. சரி, அப்போ நரகத்தில் சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு பார்ப்போம். அதே பாத்திரங்கள் தான், அதே உணவு வகைகள் நிறைஞ்சிருக்கு, பல யதார்த்தமான ருசியான உணவுகள் இருக்குது, அதே மாதிரி நீல நீளமான கரண்டிகள் இருக்குது. ஆனால் அனைவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ எப்படி இங்கே மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே யாருமே சாப்பிட முடியலையே அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் எடுத்து ஒரு கரண்டியை எடுத்து இவர் வாயில் ஊட்டுறார். இவர் கரண்டி எடுத்து இவராக ஊட்டிக்கிட்டா தான் சாப்பிட்டா தான் இவரை சாப்பிட முடியாது, பெரிய கரண்டி. அப்போ அவர் கரண்டியை எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டுறார், அவர் அந்த கரண்டியை எடுத்து இவருக்கு ஊட்டுறார். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம விளங்கிக்கிறோம் அப்படின்னா, ஒற்றுமை, நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும். ஒற்றுமை இல்லாமல், விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல், பாச பகிர்வுகள் இல்லாமல் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. இதுலேருந்து சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா ஒற்றுமை. அப்போ நம்ம படிக்கிற காலத்தில் இருந்து நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோமோ, பின்பற்றுறோமோ, இதுதான் நம்மளுக்கு இறுதி வரைக்கும் நம்ம மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையுடன் என்றென்றும் ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடு கொள்கை வேற்று பார்க்காமல் நாம் தமிழர்கள், நாம் இந்தியர்கள் என்ற ஒரே மனப்பான்மையோடு சிறப்புற என்றென்றும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி பிரார்த்தித்து என்னுடைய இறுதிய உரை முடிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Pastor Jayasurathanam sir to convey the Pongal wishes to you. எல்லாருக்கும் இங்கே மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு முதல்ல பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த பள்ளியின் சிறப்புகளை குறித்து, தமிழகத்தின் ஒற்றுமையை குறித்து அன்பு சகோதரர் கவுன்சிலராக இருக்கிறவங்க அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு நல்ல கைகளை தட்டுவோமா, நல்ல ஒரு நன்மையான காரியங்களை அவங்களுக்கு சொல்லிவிடுவோம். அதே போல் இந்த பொங்கல் என்று சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்கிறது நம்ம தமிழர் திருநாள் என்று சொல்கிறார்கள். அதே போல் இதை சிறப்பாக சொல்லணும்னா அறுவடை பண்டிகை. எப்படி அறுவடை? நெல் மணிகளை அறுத்து அதை புதுசாக அந்த நெல்மணிகளிலிருந்து அந்த அரிசிகளை எடுத்து அந்த பச்சை அரிசியிலிருந்து அது இனிப்பு கலந்து, பருப்பு கலந்து, உப்பு கலந்து அதை முதல்ல ஒரு பொங்கலாக வைப்பாங்க. அதுக்கு பேர் அவர் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற காந்திராஜன் சார் அழகாக சொன்னாங்க. அதுக்கு ஒரு முத்தம் இருக்கும், அங்கே பொங்கல்லாம் வைப்பாங்க அப்படி சொன்னாங்க. அந்த பொங்கல் என்பது ரொம்ப சிறப்பானது. அது முதல்ல எதுக்காக வீடுகளில் பொங்கல் வைப்பாங்கன்னு சொன்னால், அந்த பொங்கலை முதல்ல எங்கே கொண்டு போகணும், தெய்வம் இந்த அரிசியை நாங்கள் விதைத்த விதையை விளைச்சலாக மாற்றி அறுவடையாக எடுத்து, நாங்கள் 10 நெல்லை விதைத்தால் அல்லது ஒரு படியை விதைத்தால் அல்லது ஒரு அரை முடையை விதைத்தால் 50 முடையாக 500 முடையாக 1000 முடையாக தந்த தெய்வத்துக்கு நன்றி என்று சொல்லி பொங்கல் வைத்து முதல்ல அந்த பொங்கலை தெய்வத்துக்கு கொண்டு போவார்கள்.
அதைத்தான் நாம் எல்லோரும் பொங்கலோ பொங்கல் என்று தெய்வத்துக்கு முதல்ல அதை நாம் படைக்கிறோம். ஏன் தெய்வத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, வானத்திலிருந்து மழை பெய்யலைன்னா நீங்கள் நான் என்ன கொண்டாட முடியாது? கையை தட்டுங்க பார்ப்போம், பொங்கலே கொண்டாட முடியாது. அதனால பொங்கலுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் எங்கே இருக்குன்னா வானத்தில் இருக்கு. வானத்தில் தெய்வம் அந்த பொக்கிஷத்தை திறந்தாதான் நம்மளுக்கு மேட்டூர் அணையை திறக்கணும், காவிரியை திறக்கணும்னு சொல்றாங்களே. வானத்திலிருந்து தெய்வம் மலையை திறக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பொங்கலை கொண்டாட நம்மளால முடியாது. அதனால தெய்வம் நல்ல மலையை இந்த வருஷம் தந்து உங்களையும் என்னையும் இந்த பள்ளி நிர்வாகஸ்தர்களையும் எல்லாரையும் சந்தோஷ முகத்தோட இதை கொண்டாட வச்ச தெய்வத்துக்கு கைகளை தட்டி நல்லா நன்றி சொல்லுங்க பார்ப்போம். கைகளை தட்டி. அதனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாருக்கும் உண்டு பண்ணி கொடுத்த இயற்கை, அதற்கு சூரியன் நம்மளுக்கு அதையெல்லாம் விளைச்சலாக்குவதற்கு சூரியன் உதவியாக இருந்திருக்கிறது, மழை உதவியாக இருந்திருக்கிறது, காற்று உதவியாக இருந்திருக்கிறது. இதே போல் இந்த பொங்கல் பண்டிகை இனிமையாக இருப்பதற்கு இந்த பள்ளி நிர்வாகம், விசேஷமாக காந்திராஜன் சார், பிரின்சிபல், வந்திருக்கிற சேர்மன் ஐயா, தலைமை ஆசிரியர், நண்பர்கள், இப்போ நாம் எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் மீது நான் கைதிட்டும் பார்ப்போம். எல்லாருக்கும் நான் அந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பள்ளி குழந்தைகளாக இருக்கிற உங்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல் பொங்கல் தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லி வீடுகளில் வைக்கிறது. ரெண்டாவது பொங்கல் சொல்லுவாங்க பற்றியில் மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கை வைத்துக்க தெரியுமா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? இப்போ நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான். அந்த காளை மாடு 2 இருக்கும். அந்த 2 மாடையும் கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, குளத்தில் என்ன செய்வாங்க, அந்த மாட்டை கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி நீச்சல் காட்டி, நான் அதை செஞ்சுருக்கிறேன் அதனால சொல்கிறேன். அந்த மாடு சந்தோஷமாக அந்த குளத்தில் நீஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த மாடு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து சார் சொன்னது போல் காவி வெலை நினச்சி காவி பெயிண்ட் அடிப்பாங்க, கலர் பெயிண்ட் அடிச்சுவாங்க, அடிப்பாங்க. இப்படி அடித்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை அன்னைக்கு சிறப்பாக அலங்கரித்து அதுக்கு ஒரு உணவை கொடுப்பாங்க பாருங்க, அது மாட்டு பொங்கல். கைகளை தட்டுவோம்பா, அது மாட்டு பொங்கல். அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பொங்கல்? காணும் பொங்கல். என்ன பொங்கல்? இப்படி பொங்கலை பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு உதவியாயிருந்த தெய்வத்துக்கு முதல்ல நன்றி சொல்றது, விவசாயத்துக்கு உதவியாயிருந்த விலங்குகளுக்கு அடுத்து கனம் பண்ணி நன்றி சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் என்பது நம்ம எல்லாரும் பார்க்க வச்சு பொங்க வச்சு எல்லாருக்கும் கொடுத்து, கைதட்டுங்க, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். அது உறவு எல்லாம் சேர்ந்து ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வது. இப்படிப்பட்ட பொங்கல்ல நம்ம தமிழகத்தை போல சிறப்பான பொங்கல் எங்கேயுமே இல்லை. அதுவும் வீடு வீடாக சிறப்பாக செய்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் என்பது சாப்பிட மட்டும் தெரியுதே ஒழிய அதனுடைய வரலாறு என்ன செய்யலை, நமக்கு தெரியாமல் இருந்துடவே கூடாது. அதனால் நல்ல ஒரு சூழ்நிலையை, நல்ல ஒரு காலநிலையை, நல்ல ஒரு பள்ளி இந்த நிர்வாகம் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து சொன்னதை போல எல்லா விழாக்களையும் சிறப்பாக ஏற்படுத்தி அதற்கான செலவினங்களை செய்து தகுதியான நபர்களை கூப்பிட்டு தகுதியான ஒரு நல்ல சாரான செய்திகளை உங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அதனால் பள்ளி குழந்தையாக இருக்கிறவர்களே, விடலை பருவத்தில் 9th 10th படிக்கிற பிள்ளைகளே, வாலிப பருவத்தை எட்டின 11th 12th படிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு பொதுவான சமத்துவமான ஒரு விழாதான் நல்ல பொங்கல், இனிய பொங்கல் விழா. கைகளை தட்டி நல்லா சொல்லுவோமா? கைகளை தட்டி அந்த பொங்கலுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் அப்படிப்பட்ட பொங்கலை நீங்கள் நானும் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த பள்ளி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லாரையும் அழைத்து வாழ்த்தி சிறப்பிக்கும்படியான இந்த பொங்கல் வாழ்த்தை நீங்களும் வீடுகளில் கொண்டாடும் போது அநேகருக்கு என்ன செய்யுங்க வாழ்த்து. இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி வலது கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் இது முக்கியமாக காரணமாக இருக்கவங்க யார் தெரியுமா? விவசாயிகள். சொல்லுங்க, விவசாயம் பார்க்குறவங்க தான் இந்த பொங்கலை கொண்டாடணும். அவங்க தான் முக்கியமானவர்கள். எல்லாரும் கைகளை தட்டி அவங்கள வாழ்த்துங்க பார்ப்போம். அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மார்க் எடுத்துட்டா நம்மளை கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க. நல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்துட்டா கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க.
ஆனால் விவசாயம் பார்க்குற மனுஷனை, ஒரு மனுஷியை, ஒரு தாயை, ஒரு தகப்பனை, ஒரு சகோதரனை யாரும் கைதட்டுறதே கிடையாது. அவங்களாம் என்ன செய்வாங்க? வயலுக்கு போவாங்க, நல்லதோ கெட்டதோ வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. வந்து அந்த இளைப்பாறுகிற நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி போவாங்க. அவங்க உழைச்சி அந்த வயலை சுற்றி சுற்றி அழகு பார்த்து, நானும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு, சாப்பிட்ற உணவு முதற்கொண்டு எல்லாமே வயலில் தான் விளையுது. அந்த வயல் அழகாக இருப்பதற்கு, இந்த தமிழகம் அழகாக இருப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிற அன்பு பெருமக்கள், பெருங்குடி மக்கள் யார் தெரியுமா? விவசாய குடிமக்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துதலை நம்ம தெரியப்படுத்தணும். அதனால யார் விவசாய தாத்தாவை, ஒரு தகப்பனை, ஒரு தந்தையை, ஒரு சகோதரனை பார்த்தா பள்ளி பிள்ளைகள் அவங்களை கை கொடுத்து செய்யுங்க, அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த பொங்கல் பண்டிகை நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்க, அதனால சந்தோஷமாக ஸ்கூலில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் எல்லாவற்றையும் இப்படி கனம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து இந்த வரலாற்றை தெரியும்படி இந்த பள்ளி நிர்வாகம் உங்களுக்கு உதவி செய்வதை அறிந்து வர நாட்களில் அப்பேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்களை மதித்து நீங்கள் விவசாயத்துக்காகவும் அக்ரி படித்து அதையும் கற்றுக்கொண்டு நல்ல மருத்துவர்களாக, நல்ல இன்ஜினியர்களாக, நல்ல நல்ல அதிகாரிகளாக, IPS ஆக, கலெக்டராக நீங்கள் வர நான் வாழ்த்தி, இந்த பள்ளி சிறக்க, இந்த பள்ளி வாழ்ந்திருக்க, வர்ற பிள்ளைகள் எல்லாம் சுகமாக இருக்க, பள்ளி ஆசிரியர்கள் குடும்பம் நன்றாக இருக்க, அதே போல் இந்த நிர்வாகத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் காந்திராஜனுடைய குடும்பம் நன்றாக இருக்க இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி வாய்ப்பளித்த நல்ல இந்த நிர்வாகத்துக்கு, இங்கே இருக்கிற அன்பு பெரியவர்களுக்கு, இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். To convey the Pongal wishes to you. ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழர் திருநாளாம் அறுவடை திருநாள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழரின் பண்பாட்டு கலாச்சார திருவிழாவான அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிறுவனர், என்னுடைய பள்ளி தோழர் காந்திராஜ் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் முதுகுளத்தூர் பேரூராட்சியினுடைய தலைவரும் திமுக பேரூர் கழக செயலாளருமான பாசத்துக்குரிய அண்ணன் ஷாஜஹான் அவர்களே, மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் ஜமாத் தலைவரும் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியருமான மதிப்பிற்குரிய அண்ணன் காஜி காதர் முஹைதீன் அவர்களே, இதற்கு முன்னர் இங்கே ஒரு சிறப்பான பொங்கலை பற்றிய உரையாற்றிய பாஸ்டர் திருமிகு சேசுரத்தினம் அவர்களே, மிகச் சிறப்பாக இன்றைக்கு இன்றைய தேசத்திற்கு தேவையான பல நல்ல கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறிய பாசத்துக்குரிய தம்பி முதுகுளத்தூர் பேராட்சியினுடைய கவுன்சிலர் நாகூர் மீரான் அவர்களே, அண்ணன் மனிதநேய பண்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல பட்டிமன்ற நடுவராகவும் இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்களே, இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று அர்ப்பணிப்பு உணர்வோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பள்ளி பாடங்களை மட்டும்
கற்றுக் கொடுப்பதில் நாங்கள் சிறந்தவர்கள் அல்ல, தமிழர்களின் கலாச்சாரமான இந்த கும்மி பாட்டையும் பாடுவதிலே நாங்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று நிரூபித்த இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களே, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தன்னுடைய மழலை செல்வங்கள், தன்னுடைய குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டி பரிசுகளை பெறுவதை காண்பதற்காக வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு பெற்றோர்களே, வயலிலே நெல் நாற்றுக்களை நட்டு வைத்திருப்பது போல ஆங்காங்கே பாத்தி பாத்தியாய் நெல் நாற்றுக்களைப் போல அழகாக வீட்டிருக்கும் இந்த வருங்கால இந்தியாவை கட்டமைக்கும் ஆற்றல் மிக்க சிற்பிகளான அன்பு மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே எனக்கு முன்னர் பேசிய இருவருமே இந்த பள்ளியின் சிறப்பை பற்றியும் பொங்கல் விழாவின் சிறப்புகளை பற்றியும் மிக தெளிவாகவே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இதையும் மீறி நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று எனக்கே புரியவில்லை. இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களிடையே கூறி விடைபெறுகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. இப்படி பழமை வாய்ந்த இந்த தமிழர் பரவிலே வந்திருக்கக்கூடிய இந்த திருவிழா தான் பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் பண்டிகை போகி பண்டிகை, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று குறிப்பிட்டார்களே, அதே போல 4 தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை என்றால் என்ன? நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், போகி பண்டிகை என்றால் பழைய வீட்டில் உள்ள பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி ஒரு இடத்திலே அதனை குவித்து அதை தீப்பற்றி எரிய வைப்பதுதான் போகி பண்டிகை என்று நம்மளிடையே இன்றைக்கு அந்த பழக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே தமிழர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்த நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை அன்றைக்கே எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத போதே கண்டுபிடித்த இனம் நமது தமிழர் இனம், நமது முன்னோர்கள். அப்படி அவர்கள் அந்த கொண்டாடிய போகி பண்டிகையிலும் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருத்து இருக்கின்றது. அது என்னவென்றால், சூரியன் தமிழர்கள் ஆண்டை 2ஆக பிரித்தார்கள். ஆடி முதல் மார்கழி வரை ஒரு பிரிவு, அதற்கு பின்னர் ஒரு பிரிவு. இந்த ஆடி முதல் மார்கழி வரை சூரியன் தென்கிழக்காக உதிக்கும், அதற்கு பிறகு வடகிழக்காக உதிக்கும். அப்படி வடகிழக்காக உதிக்கும் ஆரம்பிக்க போகும் நாள் தான் தை ஆரம்பமாகின்றது. அப்படி இந்த பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும். அதற்கு நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட நாள்தான் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் மற்றும் போகி பண்டிகை அல்ல. இந்த போகி பண்டிகை அன்று வீடுகளில் சுத்தம் செய்து வெள்ளை அடித்து காவி பெயிண்டை அடித்து வீடுகளை சுத்தம் பண்ணி வீட்டிற்கு முன்னால் முற்றங்களிலே சாணத்தை தெளித்து மஞ்சளை தெளித்து சுத்தத்தை பேணினார்கள். இவையெல்லாம் கிருமி நாசினிகள்,
மஞ்சள், சாணம் போன்ற இவைகளெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் இவையெல்லாம் கிருமி நாசினி. இதைப்போல வீடுகளிலே காப்பு கட்டுதல் என்று அந்த போகி பண்டிகை என்று காப்பு கட்டுவார்கள். அதிலே அந்த காப்பு கட்டுதலிலே வேப்பலை, ஆவாரம்பூ, சிறுபிள்ளை செடி இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து காப்பு கட்டுவார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு செடிகளை வைத்து காப்பு கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் அதில் உள்ள மருத்துவ உண்மை என்னவென்றால், வேப்ப இலை ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. அதேபோல் ஆவாரம் பூ இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி. சிறுபீளை மூலிகை என்பது சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது. இந்த மூலிகை தாவரங்கள் எல்லாம் பின்னர் வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு நமது முன்னோர்கள் இந்த செடிகளை கொண்டு வீடுகளிலே காப்பு கட்டினார்கள். நானும் இதற்கு முன்னர் போகி பண்டிகை என்றால் உங்களைப் போல பழையன எடுத்து எரிப்பதுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த பொங்கலை பற்றி பொங்கல் விழாவுக்கு எனது நண்பர் அழைப்பு கொடுத்தவுடன் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக பொங்கல் விழாவை பற்றி சிலவற்றை படிக்கும்போது இந்த கருத்தை நானும் இன்றுதான் தெரிந்து கொண்டேன். நேற்று வரை நானும் போகியை பற்றி வேறு மாதிரி தான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்படி ஒரு சிறப்பான விஞ்ஞான ரீதியான ஒவ்வொரு கருத்தையும் தான் ஒவ்வொரு பண்டிகைகளையும் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பொங்கல் என்றால் என்ன? தமிழருடைய மிகச்சிறந்த ஒரு பண்பு, உயரிய பண்பு என்னவென்றால் நன்றி மறவாமை. எந்நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று ஐயன் வள்ளுவன் குறிப்பிடுகின்றார். அந்த நன்றி மறவாமல் அவர்கள் பாதிரியார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த விவசாயத்தில் உறுதுணையாக இருந்த இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் திருவிழாவாக பொங்கல் திருநாள். இன்றைக்குத்தான் மதங்கள், பல கடவுள்கள், பல வழிபாடுகள் இருக்கின்றது. ஆனால் சங்க காலத்திலே தமிழர்கள் இயற்கையைத்தான் வழிபட்டு வந்திருந்தார்கள். அதனால் இயற்கையை போற்றும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை பாரம்பரியமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாட்டுப் பொங்கல். தங்களது உழவிற்கு பயனாக இருந்த இந்த காளை மாடுகளுக்கு உங்களது நிறுவனர் கூட கேட்ட காளை மாடுகளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்றால் இன்றைக்கு எங்கேயுமே விவசாயம் இயந்திரமயமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் போல ஜல்லிக்கட்டில் தான் இந்த காளை மாடுகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒன்றோடு தமிழருடைய வாழ்வியலோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்த அந்த மாடுகளுக்கு அரசு அனுமதி அளித்தால் ரேஷன் கார்டில் கூட மாடை வந்து சேர்த்துருவாங்க. அந்த அளவிற்கு தனது குடும்பத்தில் ஒருவராக பாவித்து அந்த வளர்த்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். மாட்டுப் பொங்கல் என்று ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என்று இன்றைக்கெல்லாம் ஒரு அந்த பாரம்பரிய கலையை மீட்பதற்காக ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை தமிழகத்திலே நடத்தி அந்த வீர விளையாட்டை மீட்டு இப்போது சிறப்பாக அந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற 17ஆம் தேதி கூட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அப்படி அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னா நம்ம கூட மாடை வந்து அடக்கிறது தான் ஜல்லிக்கட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு காரண பெயர் இருக்குது, ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னு. சல்லி என்றால் பழங்காலத்தில் உள்ள ஒரு நாணயத்தினுடைய பெயர் சல்லிக்காசு. அதை அந்த மாட்டில் கழுத்திலே கட்டிவிட்டு அந்த மாட்டை அடக்கி அந்த பரிசு பொருளை
எடுக்கக்கூடிய அந்த விளையாட்டு, அதனால தான் அதை சல்லிக்கட்டு என்ற அந்த வார்த்தையை மருவி இன்றைக்கு ஜல்லிக்கட்டாக மாறி இருக்கின்றது. இத்தனை புகழ் படைத்த சிறப்பு படைத்த இந்த பொங்கல் விழாவினை ஒரு கிராமிய வீட்டிலே கிராமிய சூழலிலே கொண்டாடினால் எப்படி இருக்குமோ அதைப்போல இந்த பொங்கல் விழாவினை இந்த பள்ளியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்து வருங்கால சந்ததியினர் இந்த பொங்கலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு விருந்தினர்களை அழைத்து உங்களுக்கெல்லாம் சிறந்த பல கருத்துக்களை கூற வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. Sir, to give the Pongal wishes to you. வல்லவனே, உணர்ந்தவனே, அறிந்தவனே, உண்மைகளை ஓர்ந்தவனே, பெரியவனை, பெருமானை, பேராற்றல் மிக்கவனை, அரியவனை, அறிவின் ஒளியை அறிய முடியாதவனை, அன்பின் வடிவானவனை, அந்த ஆண்டவனை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இந்த சீர்மிகு பொங்கல் விழாவிற்கு இந்த பள்ளியிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற முதலத்தூர் பேரூராட்சியினுடைய சேர்மன் அன்பு மைத்துனர் ஷாஜகான் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு பேச்சாளராக வந்து உங்களை எல்லாம் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் போதரர் அவர்களே, பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் அன்பு மாணவர் முகமது மீரா அவர்களே, உங்களுக்கெல்லாம் தற்போது நல்ல ஒரு சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு தம்பி இக்பால் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பெருந்தலைவர் என அன்புக்கினிய மாணவர், என்னிடத்திலே அடிவாங்கியதாக சொல்லிய அந்த மாணவர் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை சொல்லி இந்த பள்ளி மென்மேலும் வளருவதற்கு அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்துகின்றேன். அதே சமயத்திலே இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முத்து பதித்தார் போல, மகுடத்திலே முத்து பதித்தார் போல இந்த பட்டிமன்றத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி தன்னுடைய திறமையை காட்டி பேச்சாற்றலாலே மக்களுடைய மனதை கவர்ந்த இந்த மண்ணின் மைந்தர் எனது அன்பு மகன் துரைப்பாண்டியன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நிறுவன பெருமக்களே, அன்புக்கினிய பெரியோரே, பெற்றோரே, சான்றோர்களே, என் கண்மணியின் மேலான மாணவ செல்வங்களே, வயது மூப்பின் காரணமாக, முதிர்ச்சியின் காரணமாக உங்கள் அனுமதியோடு நான் உட்கார்ந்து பேச எனக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, இந்த விழாவை பற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் உங்களுக்கெல்லாம் விரிவாக சொன்னார்கள். அதனுடைய தன்மை என்ன, ஏன் அதை கொண்டாடுகிறோம் என்றெல்லாம் மிகவும் தெளிவாக சொன்னார்கள், விவரமாக சொன்னார்கள். அதனுடைய அடிப்படை காரணம் என்னென்றெல்லாம் விளக்கினார்கள். ஆகவே நானும் அதை விளக்கி உங்களுக்கு உங்கள் நேரத்தை கடத்துவதற்கு நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பட்டிமன்றம் இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னாலே இந்த நிறுவனத்துடைய தலைவரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவரும் என்னைப் போல
படிப்படியாக உயர்ந்தவர். நான் சாதாரணமாக உங்களையெல்லாம் வாழ்த்துவதற்கு இங்கே வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நான் சாதாரண ஊராட்சி ஒன்றியத்திலே ஆசிரியராக இருந்து அதற்கு பின்னாலே உயர்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக வளர்ந்து அதற்கு பின்னாலே மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக வளர்ந்து மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக இருந்து அந்த பள்ளியினுடைய முதல்வராக வந்து அதற்கு பின்னாலே ஓய்வு பெற்ற பின்னாலே ஓய்வில்லாத ஒரு பணி கல்வி பணி என்ற நிலையிலே மேலக்காவடிகளிலே இருக்கின்ற கணபதி ஆசிரியர் பயிற்சி கல்வியுடைய முதல்வராக ஒரு 10 ஆண்டுகள் இருந்து கிட்டத்தட்ட என்னுடைய பணி 1970 ஆரம்பித்து 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் கல்வி பணியாற்றியிருக்கிற காரணத்தினாலே எனக்கு அந்த உங்களை வாழ்த்துவதற்கு தகுதி இருக்கிறது நான் நம்புகின்றேன். அன்புக்கிண்டிய மாணவ செல்வங்களே, இங்கே உங்களுடைய சேர்மன் அன்பு தம்பி காந்திராஜ் அவர்களை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. நான் சொன்னேன், இதற்காக இதை சொன்னேன் என்றால் சாதாரணமாக ஒரு சிறு பள்ளியை யாதவா கல்யாண மகாலிலே நடத்தி கொண்டிருந்த அன்பு மாணவர் காந்திராஜ் அவர்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு வெம்பி அந்த பள்ளியை நடத்த இயலாத அளவிற்கு வந்து அதற்கு பின்னாலே ஒரு ஸ்கெட்சி என்ற ஒரு இந்த சேரிட்டி ட்ரஸ்டை ஆரம்பித்து படிப்படியாக இப்பொழுது ஒரு பெரிய பள்ளியை முதுகுளத்திலே ஹார்ட் ஆஃப் த சிட்டி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியை நிர்வகிக்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் என்னிடத்திலே அடிவாங்கிலே தப்பில்லை என்று நான் நினைக்கின்றேன். நான் இத்தனை பேரை அடித்தேன் எனக்கே தெரியாது, ஏன்னா எல்லாரையும் அடிப்பேன். அந்த நிலை வேறு. இப்பொழுது தொட முடியவில்லை, மாணவர்களை தொட முடியவில்லை. தொட்டால் உடனே வந்து காவல் நிலையத்துக்கு சென்று விடுகிறார்கள். பெற்றோர்களே நேரே வந்து சண்டை போடுகிறார்கள். ஆனால் அந்த நிலை அப்போது இல்லை. அதனால இந்த மாணவர்கள் முன்னேறி வருகிறார்கள். அன்புக்கினிய மாணவர்களே, இந்த பொன்னாளிலே நீங்கள் ஒரு ஒழுக்கத்தோடு எய்த ஒரு கல்வியை நீங்கள் பெற வேண்டும். அதற்கு இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் தான் சிறந்த பள்ளி என்று நான் நினைக்கின்றேன். அழகான சூழ்நிலை. ஆகவே நீங்கள் கல்வி பெறுவதற்கு, சிறந்த கல்வியை பெறுவதற்கு எங்கே வேணாலும் செல்லலாம். ஆனால் ஒரு சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்சஸ், அது முக்கியம். அப்படிப்பட்ட இயற்கையான ஒரு சூழ்நிலை இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த கல்வி பெறுவதிலே எனக்கு மெத்த சந்தோஷம். அன்புள்ள மாணவ செல்வங்களே, தாலாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. தாலாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்றால் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பொருளை தகுந்தவர்களுக்கு கொடுப்பது, தகுந்தவர்களுக்கு உதவி செய்வது, தகுந்தவர்களுக்கு அளிப்பது என்பதுதான் இந்த குறளுடைய சாராம்சம். அப்படி தான் கஷ்டப்பட்டு இந்த மேல்நிலை பள்ளியை வளர்த்து, மெட்ரிகுலேஷன் பள்ளியை வளர்த்து தகுந்த உங்களை போன்ற மாணாக்கர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு தகுந்த கல்வியை கொடுக்கின்ற அந்த நிலையை தான் உங்களுக்கு அவரை தாளாளர் என்று அழைக்கப்படுகிறார். தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தற்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டும் பெருமைக்கும் என சிறுமைக்கும் அவரதம் கட்டளை கர்மமே கட்டளை கல் என்று சொல்வார்கள். ஆகவே இன்று பெருமைப்படுகிறார் என்றால், நீங்கள் பெருமையோடு அவரை வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்த பாக்கியம், அவர் செய்த நல்ல காரியங்கள். அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, எஜுகேஷன் என்ற ஒரு கல்வி, அந்த கல்வியை எங்கேயாலும் பெறலாம். நீங்கள் அந்த எஜுகேஷன் என்ற வார்த்தையிலேயே பல்வேறு பண்புகள் அடங்கியிருக்கின்றன. எஜுகேஷன், என்றால் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அதிலே கிடைக்கிறது.
டி என்றால் டெடிகேஷன். நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். வாழ்க்கையை நீங்கள் படித்து முன்னேறி நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்ற சமயத்தில் பிறருக்காக உங்களுடைய உழைப்பை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். யூனிட்டி, ஒற்றுமையாக வாழ வேண்டும். சி என்றால் அதற்கடுத்தபடியாக கேரக்டர். ஒழுக்கம் என்பதுதான் கல்வியுடைய முக்கிய பண்பு. ஒழுக்கத்தோடு இந்த கல்வியைத்தான் நீங்கள் பெற வேண்டும். ஆகவே சி என்ற அந்த கேரக்டர், கோஆபரேஷன், ஒற்றுமை, இப்படி பல்வேறு பண்புகளை கொண்டது இந்த எஜுகேஷன். அதே சமயத்தில் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி, நிர்வாக திறமை. டி என்றால் டேலண்ட், ஐ என்றால் இன்டெலிஜென்ஸ், ஓ என்றால் ஒரிஜினாலிட்டி, ஆர்கனைசேஷன் பவர், என் என்றால் நான் வயலன்ஸ். இப்படி பல்வேறு பண்புகளை கொண்ட அந்த எஜுகேஷன் என்ற வார்த்தையிலேயே பல பண்புகள் இருந்த போதிலும் கூட இத்தகைய பெருவிழாவிலே நீங்கள் எல்லாம் இத்தகைய பண்புகளை பெறுவது இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளி உதவுகிறது. அதற்காக இந்த ஆசிரியர்கள் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தகுந்த ஊதியத்தையும் அவர் வழங்கி கொண்டிருக்கிற தாளாளர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஆகவே நீங்கள் எல்லா வளமும் பெற்று இந்த கல்வியிலே இந்த பள்ளிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு இந்த பள்ளி உங்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்காமல் இந்த பள்ளிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லா வல்ல இறைவன் உதவியால் நீங்கள் எல்லா வளமும் பெற்று நல்லோர் போற்றும் நல்லவர்களாக வாழ்ந்து நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோர் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த இனிய பொங்கல் திருவிழாவிற்கு இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து இந்த பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் நிறுவனர் காந்திராஜன் அவர்களே, இந்த விழாவில் எனக்கு முன் உரையாற்ற அமர்ந்திருக்கும் பள்ளிவாசல் ஜமாத் தலைவரும் முன்னாள் தலைமை ஆசிரியருமான மச்சான் காதர்மதீன் அவர்களே, எனக்கு முன் உங்களிடம் பல பேர் கருத்துக்களை கூறி இங்கே அமர்ந்திருக்கும் பாஸ்டர் ஜெயசிரத்தின் அவர்களே, இந்த விழாவில் எனக்கு முன் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய 8வது வார்டு உறுப்பினர் நாகூர் மீரான் அவர்களே, எனக்கு முன் உங்களிடம் பல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய இக்பால் அவர்களே, இந்த விழாவை எந்த இடத்தில் விழா நடந்தாலும் அந்த விழாவை சிறப்பாக அமைத்து கொடுத்து அந்த விழா நிறைவேறுகின்ற வரையில் நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் துரைப்பாண்டியன் அவர்களே, இந்த விழாவில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமை மக்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன் உரையாற்றி நான் என்ன பேசுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு இங்கே வந்தவர்கள் உங்களிடம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். நானும் சிறிது கருத்தை சொல்லி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தைப்பொங்கல் இந்த பள்ளி ஆரம்பிப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்பவனாக இரு, அல்லது கல்வி கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்வி கற்றுக் கொடுப்பவனுக்கு உதவி செய்வனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு போர்வையில் அந்த நிறுவனர் அவர்கள் இந்த கல்வியை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு கல்வியை போட்ட வேண்டும், கல்விக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த பள்ளியை நிறுவியிருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லுகின்றேன். மேலும் ஏற்கனவே நாங்கள் படிக்கும் காலத்தில் எல்லாம் பொங்கல் விழா என்றால் அவரவர்கள் வீட்டில் வைத்துத்தான் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவார்கள். இந்த பொங்கல் விழா முதலில் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயம் செழித்து வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த பொங்கல் விழாவை அவரவர்கள் வீட்டில் வைத்துத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பொங்கல் விழாவை தமிழ்நாட்டில் நமது பள்ளிகள் முதற்கொண்டு அரசு அலுவலகங்கள் முதற்கொண்டு இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டு அதன்படி இன்று தமிழ்நாட்டிலே உலக அளவிற்கு இந்த பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் இந்த பொங்கல் விழா நடக்கின்றது. இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நமது மாணாக்கர்கள் அனைத்து சமுதாயத்தினரும் பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். ஏறத்தாழ நான் முதலில் அண்ணன் காந்திராஜன் அவர்களை இங்கு செல்வநாயகபுரம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் பொழுது நன்றாக பழகியிருக்கின்றேன். ஆனால் இந்த அளவுக்கு கல்விக்காக உழைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பள்ளியை நிறுவி இதற்குள்ள சுகாதாரம் மற்ற இடவசதி கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்றால் நான் இங்கே உள்ளே வந்து பார்த்த பொழுதுதான் எனக்கு தெரிகின்றது. அதுபோல அண்ணனிடம் அண்ணன் காந்திராஜனை கேட்ட பொழுது இந்த பள்ளியில் எத்தனை குழந்தைகள் படிக்கின்றார்கள் என்று கேட்டேன். ஏறத்தாழ 726 குழந்தைகள் படிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல நமது இந்த பள்ளியில் இந்த பகுதியிலேயே இத்தனை குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் அது கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகின்றது. காரணம் அந்த அளவுக்கு நிர்வாக திறமை கொண்டு அந்த அளவுக்கு இங்குள்ள ஆசிரியர் பெருமக்களை நியமனம் செய்து இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதுபோல நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு என்னென்ன தன்னால் அரசால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வருங்காலத்தில் நமது தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராகி நமது பள்ளி மாணாக்கர்களுக்கு இத்தனை வகையான அரசு அலுவலகங்களிலும் எந்த விதமான ஒரு உதவியை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நாளை வருங்காலத்தில் பெரிய ஆளாகி பல பொறுப்புகளிலும் அதே மாதிரி அமைச்சர்களாகவும் அல்லது பெரிய அதிகாரிகளாகவும் வர வேண்டும். அதுபோல இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த மாநிலத்திலேயே நமது மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த மாணவர்கள் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று கேட்டு இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த பள்ளியின் வளர்ச்சியையும் கருதி நீங்கள் இந்த உலக அளவிலே போய் பொருளாதாரத்தை வீட்டி மீண்டும் நீங்கள் இந்த பள்ளியில் படித்த மாணவர் தான் இந்த நாட்டிற்கே அர்ப்பணிக்கிறார் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Mr. Muthamani.